வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து மல சர்ப்பத்தையும் பிடிப்பார். அவன் நாமத்தை முற்று நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தை முற்று நம்பினதா நம்மை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். இன்றைய தினத்திலே ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வாழ்க்கையில் சந்திக்கும் புயல்கள் என்ற கருத்தில் ஒரு 3 விதமான ஸ்தோத்திரம் சூழ்நிலையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வித்தியாசமானதாக இருந்தாலும் இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். There are 3 types of storms in life. வாழ்க்கையில் 3 விதமான ஸ்தோத்திரம் புயல் காற்று அல்லது 3 கோணங்களில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதாவது அது பிரச்சனைகள் பல நிலைகளில் நமக்கு வந்தாலும் இந்த 3 கோணங்களில் அவைகளை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக தேவனால் கிடைக்கும். சில பிரச்சனைகளின் நடுவிலே ஒன்றும் செய்யாமல் இருப்பார்கள், அது தவறு. சில பிரச்சனையான சூழ்நிலையில் செய்யத்தகாததை செய்து பிரச்சனைகளை பெரிதாக்குவார்கள். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் சந்திக்கின்ற சில சூழ்நிலைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நாம பார்க்கும்போது the storm of devil, பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய புயல், பிசாசினால் உண்டாகக்கூடிய பிரச்சனை. பிசாசு எங்க இருக்கிறான் என்று நமக்கு ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா தேவ ஜனத்துக்கு எதிரான ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இந்த உலகத்திலே இருக்கிறது. இயேசுவே சொன்னார், ஸ்தோத்திரம், உங்கள் எதிராளி என்று பிசாசை குறிப்பிட்டு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு உங்கள் எதிராளியாகிய பிசாசு என்று சொல்லும்போது அன்றைக்கு ஆட்சி செய்தவர்களையோ மனுஷர்களையோ அல்ல, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடுகிறார். Praise God. Satan is number 1 enemy to God's people. He is opponent of God's people. தேவ ஜனத்துக்கு அவன் எதிராளி. தேவனுடைய மக்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் பிரச்சனை கொடுக்கணும், நஷ்டத்தை ஏற்படுத்தணும், அவன் போராட்டத்தை உண்டாக்கணும் என்பதுதான் அவனுடைய மோட்டோவாக இருக்கிறது. அதை அவன் நிறைவேற்றும்படி இரவு பகல் அதற்காக பிரயாசப்படுகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சாத்தானை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறான். சோ அவன் மேல் கவனம் வைத்து அவனை எப்படி சிறுமைப்படுத்தலாம், அவனுக்கு எப்படி தொல்லை கொடுக்கலாம் என்று அவன் மேல் கவனம் வைத்தான். எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்வதை பார்க்கிறோம். சோ நாம சந்திக்கின்ற பெரும்பாலான பிரச்சனைகள் பிசாசின் தூண்டுதலால், பிசாசினுடைய தாக்கத்தால் நம்மை சந்திக்கிறது. சோ அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை
ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 4:35 ரெண்டு வசனத்தை வாசிங்க. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. மார்க் 4:35 கூட வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். பிரைஸ் காட். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவரோடு கூட படவில் ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. The disciple faced a violent storm in the sea. அந்த கடல்ல இயேசு முதல்ல படகுல ஏறாரு, சீசர்கள் அவரை ஃபாலோ பண்ணி ஏறாங்க. ஏறி கடல்ல சற்று போகும்போது திடீரென்று எதிர்பாராத ஒரு பெரிய காற்று என்ன உண்டாயிற்று. கிரேட் டெம்பஸ்ட் என்று சொல்லும் போது அதனுடைய மூல கருத்தின் கிரேக்க வார்த்தையின்படி கடலிலே உண்டாகக்கூடிய பூமி அதிர்ச்சி, ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It was an earthquake in the sea. earthquake என்கிற வார்த்தைக்கு தான் அந்த இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக கலிலேயா கடலிலே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுவது என்பது அந்த பூகோள அடிப்படையின்படி அது சாத்தியமான விஷயம் அல்ல. ஏனென்றால் அது ஒரு சிறிய குளத்தை போன்றது. 13 மைல் நீளமும் 8 மைல் அகலம் உள்ள ஒரு சிறிய பெரிய ஒரு குளத்தை போன்றது. கடல் மட்டத்தை விட சுமார் 600 அடி கீழே இருக்கிறது. அதை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. பொதுவாக ஒரு பெரிய டெம்பஸ்ட் எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், குளிர்ந்த காற்றும் வெப்பமான காற்றும் சந்திக்கும் போது அங்கே ஒரு ஸ்தோத்திரம் கொந்தளிப்பு உருவாவதற்கு வாய்ப்பு, அது ஒரு பேசாய் மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்குள்ள சாத்தியமே கிடையாது. அங்க பேர் அலைகள் உருவாகுவதில்லை. ஆனால் இந்த பிரயாணத்திலே எதிர்பாராத நிலையில் ஒரு பெரிய அதிர்ச்சியான காற்றை அவர்கள் சந்திக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு வாய்ப்பில்லாத இருந்த போதும் there arose a violent storm on the sea. The boat was being covered with water என்று சொல்லப்படும். யார் இதற்கு காரணம்? இயேசு கிறிஸ்து. இவர்கள் அங்கே கடந்து போகும்போது ஒரு புயல் வரும் என்று அறியாதிருந்தாரா? இல்லை. அவருக்கு எல்லாமே ஆதி முதல் அந்த வரை உலக தோற்றத்துக்கு முன்பாக எல்லாம் தெரியும். இந்த இடத்திலே வரக்கூடிய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை சந்திக்க அனுமதித்தார். குறிப்பாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் வருவதற்கு முன்பாக அதை தடுத்து நிறுத்த அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர் அதை தடுக்கவில்லை. அது அவர்களை சந்திக்க அனுமதித்தார் என்று சொல்லும் போது ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். இந்த காற்று தேவனால் உண்டாக்கப்பட்ட காற்று கிடையாது. இந்த காற்றினுடைய ஆரிஜினேட்டர் பிசாசு என்று நான் ஏன் சொல்ல முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து
அந்த காற்றை அதட்டினார். He rebuked the wind என்று சொல்லும்போது தேவனால் உண்டாக்கப்பட்ட காற்றை இயேசு கிறிஸ்து அதட்டி கண்ட்ரோல் பண்ண மாட்டார். தேவனே உண்டாக்கிட்டு தேவனே கடிந்து கொள்வார் என்றால் அது ஒரு திருவிளையாடலுக்கு சமம். பிசாசை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனத்திலே, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே அதிகாரத்தில் he is called the prince of the air, ஆகாயத்து அதிகார பிரபு, he is called the prince of air என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்திலே யோபினுடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய மூத்த சகோதரர் வீட்டில் கூடியிருந்த போது ஒரு காற்று வந்து மோதிற்று. அந்த காற்றை உருவாக்கினவர் என்று அந்த வசனத்தை கூட வாசிங்க. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். ஆண்டவர் காற்றை தம் பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறவர் என்று சொன்னாலும் காற்று தன் கட்டுப்பாட்டுக்குள், காற்று மண்டலத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்றால், சோ இந்த இடத்திலே இந்த காற்றை ஒரு லிமிட்டட் பவர்வுள்ள சாத்தானால் இது உருவாக்கப்பட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காற்றை அதட்டினார் என்று சொன்னால் he rebuked the wind என்று சொல்லும் போது இந்த rebuked என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவால் எந்தெந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், எந்தெந்த இடத்திலெல்லாம் அசுத்த ஆவிகளை பிசாசுகளை துரத்தினாரோ அந்த இடத்துல தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 35 வசனத்திலே the word rebuked was used by Jesus when he dealing with demons. 4:35 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். இங்கே காற்றை, இந்த பெருங்காற்றை, இந்த சுழல் காற்றை கர்த்தர் அதட்டினார் என்று சொன்னால் இந்த காற்று சாத்தான் உண்டாக்கின காற்றை அனுமதித்தார். தேவனிடத்தில் வந்த காற்றை தேவனே அதட்டினார் என்று சொன்னால் அது ஒரு கான்ட்ரடிக்ஷனை உருவாக்கக்கூடும். இந்த இடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சூழ்நிலை, இந்த பெருங்காற்று வந்தபோது ஆண்டவர் கப்பலின் பின்னணியத்தில் எப்படி இருந்தாரா? தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். பொதுவாக பெருங்காற்றுகள் வரும்போது கப்பல்ல முதலாவது சேதமடையக்கூடிய பகுதி எந்த பகுதியா இருக்குமா? பின்பகுதியாக இருக்கக்கூடும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27 அதிகாரம் 41 வசனத்திலே, in the time of tempest the hinder part of the ship would be damaged first. அந்த வசனத்தை வாசிங்க. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து, பின்னணியும் கடலை, அந்த கப்பலின் பின்னணியும் அலைகளின் பலத்தினாலே உடைந்து போயிற்று. அப்ப ஃபர்ஸ்ட் ஏன்னா ஸ்தோத்திரம், பின்னணியத்தில் தான் கப்பலில் பாதிப்பு உண்டாகக்கூடும். இந்த இடத்திலே ஆண்டவர் பாதிப்பு வரக்கூடிய இடத்துல தன்னுடைய ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஒரு சேஃப் கார்டாக அவர் அந்த இடத்தை தெரிந்து கொண்டார். அந்த இடத்திலே அமர்ந்திருந்தார். சாத்தான் இவர்களை மோசம் போக்கும்படி, ஸ்தோத்திரம், இவர்களை அழிக்கும்படி எடுத்த அந்த திட்டத்தில் தன்னுடைய சீசர்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆபத்து வரக்கூடிய இடத்திலே அவர் அமர்ந்து நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசுவும் அவருடைய சீசர்களும் படவில் ஏறின போது இந்த பெருங்காற்றை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த காற்றுக்கு பின்னால் ஒருவேளை பிசாசினுடைய ஒரு ஸ்தோத்திரம் தாக்கம் இருந்தது என்பது சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்,
சாத்தானுடைய from the beginning to until Jesus birth, இயேசுவை எப்படியாவது இரட்சகராய் மக்களுக்காக இரத்தம் சிந்துவதை எந்த விதத்திலையாலும் கட்டுப்படுத்தணும், அழிக்கணும் என்பது அவனுடைய. ஏனென்றால் இந்த கப்பல் பிரயாணத்தில் இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் அப்படியே அழித்து விடலாம் என்று பிசாசு எண்ணி இந்த ஸ்தோத்திரம் இயற்கையை கையில் எடுத்து ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கலாம். அந்த கப்பலிலே, அந்த கடலிலே இயேசுவையும் சீசர்களையும் அப்படியே அடக்கி விடலாம் என்று சத்துரு நினைத்திருக்கலாம். அல்லது ஒருவேளை இயேசு கெனசரேத் என்ற பகுதிக்கு போகும்படித்தான் இந்த கப்பலில் பிரயாணம் செய்கிறார். அங்கே போகும்போது அவர் செய்யக்கூடிய மினிஸ்ட்ரி என்ன? அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்ட 2 பேரை அவர் சந்திக்கவிருக்கிறார். அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட போகிறார். ஆகையினாலே தன்னுடைய அசுத்த ஆவிகளுடைய நண்பர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க, அவர்களை துரத்த போவதை எப்படியாயிலும் தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிசாசு இந்த பிரயாணத்தை குலைக்க, தடை செய்ய முற்பட்டிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நான் ரோமாபுரிக்கு போக எத்தனையோ முறை முற்பட்டாலும் தடைகள் உண்டாயிற்று. பிரயாணத்தில் வந்த மோசங்கள், பிரயாணத்திலே தடைகள் என்று சொல்ல, இதுபோல கிறிஸ்து அந்த ரீஜனில் போய் சேரக்கூடாதபடிக்கு, அது கிறிஸ்துவின் சீசர்களை அந்த கடலிலே அழித்து போடும்படிக்கு பிசாசு திட்டமிட்டு மீட்பராக சிலுவையில் மரிப்பதை தடை பண்ணுவதற்கு அவன் முயற்சித்திருக்கலாம். பிரைஸ் காட். எப்படியும் அவருடைய எண்ணங்கள் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் செய்தார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இரக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.